ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராம் பேசுறேன். சாத்தான்குளம் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் முழுசா 2 நாள் கூட ஆகலங்க. 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துல இசக்கி முத்துன்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கல்லு இறக்கியிருக்காரு ஒருத்தர். அவரு அதே தொழிலா என்ன எது தெரியல. கல்லு இறக்குறவரை போயிட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டிருக்காருங்க. கேட்டா அவங்களுக்குள்ள சண்டை நடந்தது, என்ன தாக்க வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை காவல்துறை தெரியும். அவங்க எதனா புனைஞ்சிட்டாங்களோன்னு நமக்கு தெரியல. இல்ல உண்மையா நடந்ததானோ நமக்கு தெரியல. நான் ஆனா துப்பாக்கி எடுத்து சுடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய தப்பாங்க அவர் கல் இறக்குனது. ஆ ஏங்க எவனும் என்னென்னவோ பண்றாங்க தமிழ்நாட்டுல. கொலை பண்றான், கற்பழிக்கிறான், சின்ன குழந்தையில இருந்து பாட்டிங்க வரைக்கும் என்னென்னவோ அவங்களெல்லாம் பண்றானுங்க. அவனுங்களெல்லாம் போயிட்டு எதுவும் பண்றதுக்கு இல்ல. கல் இறக்குனதுக்கு போய் பண்ணிட்டீங்க. ஏன் அண்ணன் சீமான் கல் இறக்குனாரு. இது எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா? அவரு கல் இறக்க போறதே முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நான் கல் இறக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவரு கொஞ்சம் டைம் எடுத்துதான் இறக்குனாரு. அப்ப போயிட்டு அவர் எதிர்க்க போயிட்டு கன் எடுத்து காட்ட வேண்டியதானே? காமிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? தெரிஞ்சிருக்கும். எவன் வலியவனோ அவனெல்லாம் போயிட்டு என்னென்ன பண்றீங்கப்பா, தாங்க முடியல. இப்ப அவன் வாழ்க்கை என்ன அவருக்கு சொல்லுங்களேன். அவன் வாழ்க்கையில அவனுக்கு காலு போச்சுன்னா என்ன பண்றது? அவ்வளவுதான், அதோட அவன் லைஃப். அவனால சர்வே ஆகிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஏங்க உங்களுக்கு நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இது மாதிரி எதனா, இல்ல உங்க ஃபேமிலில எதனா இருந்தா தெரியுமா? சொல்ல முடியல. உங்களுக்கெல்லாம் எத்தனை ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் அப்பா, நீங்களாம் மனுஷங்களா? இல்ல உங்களெல்லாம் எதனா சைக்காட்ரிக்ல போய் காட்டணுமான்னு தெரியல. இப்படி பண்ணிட்டு வரீங்க. அந்த யூனிஃபார்ம் போட்டாலே என்ன? எல்லாருமே மனுஷங்க தாங்க. தெரியுதா தெரியலையான்னு தெரியல. சாதாரண மனுஷங்களை நீங்க ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. ஏதோ தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ற மாதிரி. ஒரு சிலர் நல்லது இருக்காங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் இப்படி பண்றீங்களேங்க. உங்களை மாதிரி ஆளால எல்லாருக்குமே கெட்ட பேரு தாங்க.